தங்கச்சி இல்லன்னு தெளிவா சொல்லிட்டல, அப்புறம் என்ன? தங்கச்சி இல்லன்னு சொன்னீங்க, ஆனா யாருன்னு சொல்லவே இல்லையே. ஏன்? அவன்கிட்ட முதல்ல எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? எதுக்கு சொல்லணுமா? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே, அத சொல்ல வேண்டியதானே. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரும் கூட ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. வாட்ச் பிரேஸ்லெட் எல்லாம் கொடுத்தப்போ ஹாப்பியா வாங்கிக்கிட்டீங்கல்ல. இப்ப என்னவோ விலைக்கு போறீங்க, ஏன்? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன பொண்ணுனால அப்படி புரியாம பேசுற. ஒண்ணும் இல்ல, விடு. நான் ஒன்னும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாமே புரியும். இங்க பாருங்க, நான் சிரிச்சிட்டு இருக்க அமைதியா இருக்கின்றதால என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? எங்க அப்பா பேசுறாங்கன்னா நான் பேசாம இருந்தேன். என்கிட்ட போய் சொல்றீங்களா? என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பார்கவி கூட போயிடணும்னு பாக்குறீங்களா? ஏய், வாய் மூடு. இப்ப முதல்ல எதுக்கு சத்தம் போடுற? இது காலேஜ். இருக்கட்டும், காலேஜா இருந்தா நான் பேசக்கூடாதா? என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப எங்க அக்கா சொன்னது கரெக்ட் தான். என்ன விட்டுட்டு அந்த பார்கவி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க, சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஏய், நிப்பாட்டு. தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாத. பேசாம இரு. நீ நினைக்கிற எதுவுமே உண்மை கிடையாது. கொஞ்சம் அமைதியா இரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய், அதான் சொல்றேன்ல, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு. இங்கே நில்லு, பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. போ.